ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். வீட்லேயே நம்ம பால் வாங்குறதுனால பாருங்கள் எவ்வளோ நெய் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வீட்டில் பால் வாங்குறதுனால நெய், அதுக்கப்புறம் பால், தயிர், மோர் எல்லாமே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் வந்து டெய்லி வாங்கிட்டு அதை காய்ச்சிட்டு சாயந்தரம் போல் காய்ச்சிட்டோன்னா நைட் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னாக்க காலையில் பார்த்தீங்கன்னா ஆடை நல்லா படர்ந்து இருக்கும். அந்த ஆடையை வந்து டெய்லி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னாக்க ஒரு 10 நாள் 15 நாள் சென்று நம்ம வந்து தயிர் சேர்த்து நல்லா உரைய வச்சுட்டோன்னா நல்லா உறைஞ்சிருங்க. உரைய வச்ச தயிரை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோன்னாக்க சூப்பராக மோர் தனியாக வெண்ணெய் தனியாக வந்துடும். இந்த மோர் வந்து நம்ம மோராகவும் குடிச்சிக்கலாம், அல்லது நம்ம மோர் குழம்பும் செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சூப்பராக. வெண்ணெயும் வந்து பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு. இதை நான் வந்து கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரீசரில். பசங்க வந்து ப்ரெட்டில் போட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சோம்னா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வெண்ணெய் தேவைப்படும்னு பாதியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். சூப்பரான வெண்ணெய் ரெடி ஆயிருச்சுங்க. இதில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. இது பசும்பால் தான். நான் வந்து 1 லிட்டர் வாங்குவேன் டெய்லி. காய்ச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா காலையில் எடுத்து டீ போடும்போது ஆடையை எடுத்து தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் டீ போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா 1 வீக் அல்லது ஒரு 10 டேஸில் வந்து நம்மளுக்கு ஆடை நிறையா இருக்குங்க. இது மாதிரி நம்ம 10, 15 நாளைக்கு ஒருக்க நம்ம இது மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஒரு 1 மாதத்துக்கு தேவையான அளவு நம்மளுக்கு நெய் கிடச்சிரும். அடுப்பில் வச்சுட்டு அங்கிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பொங்கி வழிஞ்சிரும். அதனால் அடுப்பில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நெய் ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் சுடு தண்ணி வச்சு கழுவிட்டோன்னா பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். சூப்பரான நெய் ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதில் வந்து 2 கொத்து கருவேப்பிலை அல்லது முருங்கைக்கீரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சிரும். இங்கே பாருங்கள் படபடன்னு இது மாதிரி பொரிஞ்சு வரையில் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். சூப்பரான வீட்டு நெய் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் வீட்டில் மீதி இருந்த நெய்யையும் இது கூட சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த கருவேப்பிலையே வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே பால் வாங்குறதுனால மோர், வெண்ணெய், நெய், அதுக்கப்புறம் தயிர் கூட நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.